ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு நிலாஸ் 360. இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, பழைய வாட்டர் கேன்ஸ்லாம் வச்சு 8 ரீயூஸ் ஐடியா தான் பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஃபஸ்ட் டிப் என்னென்னு பார்த்தீங்கன்னா, இந்த மாதிரி ஒரு வாட்டர் கேன் தான் எடுத்திருக்கேன். ஃபஸ்ட்டு கட் பண்ணுறதுக்கு எப்படி மார்க் பண்ணுறதுன்னு பார்க்கலாம். மேலே ஸ்டிக்கர் இருக்குது பாருங்கள், அதுக்கு மேலே ஒரு மார்க் பண்ணிக்கிறேன். அடிப்பக்கத்தில் இந்த மாதிரி ஒரு மார்க் பண்ணிக்கிறேன். இந்த மாதிரி ஒரு 3 வாட்டர் கேனை மார்க் பண்ணி கட் பண்ணி வச்சுக்கிறேங்க. உங்களுக்கு காட்டினது ஒரு வாட்டர் கேன் தான். உங்களுக்கு எத்தனை வாட்டர் கேன் வேணுமோ அத்தனை வாட்டர் கேன்லேயும் இந்த மாதிரி கட் பண்ணி வச்சுக்கலாங்க. நான் இப்போ கட் பண்ணிக்கிறேன். இப்போ நான் 3 வாட்டர் கேனையும் கட் பண்ணி வச்சுக்கிறேன். கட் பண்ணதை எப்படி நம்ம வைக்கலான்னு பார்க்கலாமா. நம்ம 2 கட் பண்ணோம் பாருங்கள், மேல் பக்கம் கீழ் பக்கம். அதை இந்த மாதிரி நான் உள்ளே வச்சு நல்லா அழுத்தி வச்சுக்கிறேன். ஒரு கண்டெய்னர் மாதிரியே வந்துருச்சு பாருங்கள். 3 எடுத்து இந்த மாதிரி நான் வச்சுருக்கிறேன். இதை நம்ம எதுக்கு யூஸ் பண்ண போகிறோம் அப்படின்னா, அஞ்சரைப்பட்டியில் சீரகம், சோம்பு, வெந்தயம், கடுகு அதெல்லாம் போடுவோம் பாருங்கள். அந்த மாதிரி வைக்கிறதுக்கு பதிலாக இந்த மாதிரி கூட கண்டெய்னரில் நம்ம வச்சுக்கலாங்க. பெரிய பெரிய வாட்டர் கேனில் டைரெக்டாக போடுறதுக்கு பதிலாக இந்த மாதிரி சின்ன சின்ன வாட்டர் கேனில் போட்டோன்னா கொஞ்சம் இடத்துல கூட சூப்பராகவே ஸ்டோர் பண்ணிடலாங்க. இடமும் மிச்சமாக இருக்கும். இந்த டிப் பிடிச்சிருந்தது அப்படின்னா கண்டிப்பாக நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். அடுத்த டிப் என்னென்னு பார்த்தீங்கன்னா, இந்த மாதிரி ஒரு வாட்டர் கேன் எடுத்துருக்கேங்க. 3 வாட்டர் கேன் எடுத்து நான் கட் பண்ணிக்கிறேன். ஃபஸ்ட்டு உங்களுக்கு ஒரு வாட்டர் கேன் தான் காட்டுறேன். கீழ் பக்கத்தில் இந்த மாதிரி கட் பண்ணிக்கிறேன். இந்த டிப்ஸ்க்கு மேல் பக்கம் உள்ளது தேவைப்படாது. 3 வாட்டர் கேன் இந்த மாதிரி அடிப்பக்கத்தில் உள்ளதை கட் பண்ணி வச்சுட்டு 2 வாட்டர் கேன் எடுத்து நான் ஸ்டார்டர் பின் போட்டு நல்லா அதை பின் பண்ணிக்கிறேங்க. அப்புறம் இன்னொரு வாட்டர் கேன் கட் பண்ணியிருக்கோம் பாருங்கள், அதையும் சேர்த்து நான் பின் பண்ணிக்கிறேன். இதை நம்ம எதுக்கு யூஸ் பண்ண போகிறோம் அப்படின்னா, பாத்ரூமில் தாங்க யூஸ் பண்ண போகிறோம். ப்ரஷஸ் வைக்கிறதுக்காக ப்ரஷ்ஷு, பேஸ்ட்டு, ஷேவிங் மிஷின் இருந்ததுன்னா அதை கூட நீங்கள் போட்டு இதில் வச்சுக்கலாங்க. எத்தனை ப்ரஷ் வேணாலும் இதில் ஸ்டோர் பண்ணிக்கலாம். ஷாம்பு கூட இதில் போட்டு ஸ்டோர் பண்ணிக்கலாம். இந்த டிப் பிடிச்சிருந்தது அப்படின்னா கண்டிப்பாக நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். அடுத்த டிப் என்னென்னு பார்த்தீங்கன்னா, இந்த மாதிரி ஒரு ரின் லிக்விட் பாட்டில் தான் எடுத்திருக்கேன். ஃபஸ்ட்டு நல்லா வாஷ் பண்ணிட்டு அதுக்கப்புறம் தாங்க எடுத்திருக்கேன். அதுக்கப்புறமா கத்தியை சூடாக்கிட்டு அந்த பாட்டில் ஃபுல்லாகவும் இங்கேருந்து இங்கே அப்படிலாம் கிடையாது, கத்தியை சூடாக்கிட்டு எங்கெங்கே உங்களுக்கு ஹோல்ஸ் வேணுமோ அங்கங்கே போட்டுக்கலாங்க. அந்த மாதிரி தான் நானும் போட்டிருக்கேன். இப்போ இந்த பாட்டிலை எதுக்கு யூஸ் பண்ண போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம ஸ்பூன் ஸ்டாண்டில் வைப்போம் பாருங்கள், அந்த மாதிரி இதை யூஸ் பண்ணிக்கலாங்க. அந்த ஹோல்ஸ் இருக்க இடத்துல எத்தனை ஸ்பூன் வேணாலும் நீங்கள் வச்சிடலாங்க. சின்ன சின்ன ஸ்பூன்லேருந்து ஃபோக்லேருந்து எல்லாமே வச்சுக்கலாம் பாருங்கள். இன்னும் நிறைய ஹோல்ஸ் இருக்குங்க. அந்த ஹோல்ஸ்லலாம் வைக்கிறதுக்கு இப்போதைக்கு ஸ்பூன்ஸ் இல்லை. அதனால தான் இந்த ஸ்பூன் வச்சு காமிச்சிருக்கேன் உங்களுக்கு. இந்த டிப் பிடிச்சிருந்தது அப்படின்னா கண்டிப்பாக நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். அதுக்கு அடுத்த டிப் என்னென்னு பார்த்தீங்கன்னா, இந்த மாதிரி ஒரு கம்ஃபர்ட் பாட்டில் தான் எடுத்திருக்கேன். நல்லா வாஷ் பண்ணிட்டு தான் எடுத்திருக்கேன். நான் ஃபஸ்ட்டு மார்க் பண்ணுற மாதிரி மார்க் பண்ணிக்கிறேங்க. இந்த மாதிரி நான் ஃபஸ்ட்டு மார்க் பண்ணுறதை சொல்லி காமிச்சிடுறேன். நான் அதுக்கப்புறமா கட் பண்ணுறதையும் காமிச்சேன் அப்படின்னா வீடியோ ரொம்ப லாங்காக போகும். அதனால் ஃபஸ்ட்டு மார்க் பண்ணுறதை காமிச்சிட்டு நான் தனியாக கட் பண்ணிட்டு அதுக்கப்புறமா காட்டுறேங்க. எப்படி மார்க் பண்ணுறனோ அந்த மாதிரி மார்க் பண்ணிக்கிறேங்க. அந்த கம்ஃபர்ட் பாட்டிலை மார்க் பண்ணுறதை ஃபுல்லாக மார்க் பண்ணி முடிச்சாச்சுங்க. இப்போ கத்தியை நான் சூடாக்கிட்டு கட் பண்ணி முடிச்சிட்டேன் பாருங்கள். எவ்வளோ சூப்பராக இருக்குது அந்த பாட்டில் அப்படின்னு. இப்போ நம்ம இதை எதுக்கு யூஸ் பண்ண போகிறோம் அப்படின்னா, ஷாம்பு வைக்கிறதுக்கு தாங்க யூஸ் பண்ண போகிறோம். ஆணி அடித்து அந்த ஹோல்ஸ்லேயும் நான் மாட்டி விட்டேன். ஷாம்பு உள்ளே வச்சாச்சு. அந்த ஹோல்ஸ் வழியாக ஷாம்பு வெளியே எடுத்து விட்டுருக்கேன். டேரெக்டாக நம்ம கையை உள்ளே விட்டு எடுக்கிறதுக்கு பதிலாக இந்த மாதிரி அந்த ஹோல்ஸ் வழியாக இழுத்தோம் அப்படின்னா எத்தனை ஷாம்பு வேணாலும் நம்ம எடுத்துக்கலாம். அந்த சைடில் கட் பண்ணியிருக்கோம் பாருங்கள், ஒரு இதில் சிசர் போட்டிருக்கேன், ஒரு இதில் கவர் மாட்டி விட்டுருக்கேன். ஷாம்பை கட் பண்ண முடியல அப்படின்னா சிசர் எடுத்து கட் பண்ணிக்கலாம். ஷாம்பை யூஸ் பண்ணிட்டு அந்த கவரை கீழே போடாமல் அந்த கவரில் போட்டு வச்சுக்கிறதுக்காக தான் நான் வச்சுருக்கேன். இந்த டிப் பிடிச்சிருந்தது அப்படின்னா கண்டிப்பாக நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். அதுக்கு அடுத்த டிப் என்னென்னு பார்த்தீங்கன்னா, இந்த மாதிரி ஒரு வாட்டர் கேன் எடுத்திருக்கேன். வாட்டர் கேனுக்கு மூடி போடுவோம் பாருங்கள், அது கீழ் பக்கத்தில் உள்ளதை கட் பண்ணிக்கிறேங்க. இந்த டிப்புக்கு மூடியும் தேவை. இதை எதுக்கு யூஸ் பண்ண போகிறோம் அப்படின்னா, ஃப்ளாட்டில் அந்த மாதிரிலாம் இருந்தோம் அப்படின்னா காம்பவுண்டில் ஒரு கேட் மாதிரி கொடுத்துருப்பாங்க. அதில் தான் துணி காய போட முடியும். துணி காய போடுறதுக்கு இடம்லாம் இருக்காது. அந்த மாதிரி இடத்துல கிளிப்ஸ்லாம் போட முடியாது. அதோட கிளிப்போட அகலம் சிறுசாகனால அந்த கேட்டில் போட முடியாதுங்க. அந்த மாதிரி உள்ளதுக்கு இதை கூட யூஸ் பண்ணிக்கலாம். இல்லை நீங்கள் துணி காய போடுறீங்க அப்படின்னா கிளிப் யூஸ் பண்ணாமல் இதை கூட நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். இதை நம்ம எப்படி யூஸ் பண்ண போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நான் கொடியில் டவல் போட்டிருக்கேன் பாருங்கள். நம்ம கட் பண்ணோம் பாருங்கள், மூளைக்கு கீழ் பக்கம் உள்ளதை ஒரு பக்கம் மாட்டி விட்டுடலாங்க. கையில் பிடிச்சிக்கிறங்க. இன்னொரு பக்கம் மூடி இருக்குது பாருங்கள், அதை இதை நல்லா போட்டு விட்டுருங்க. புயலே அடித்தாலும் இது கலண்டே விழாதுங்க. கிளிப்ஸுக்கு பதிலாக எத்தனை வேணாலும் கட் பண்ணி இதை யூஸ் பண்ணிக்கலாங்க. ரொம்ப டைட்டாகவே இருக்கும். இந்த டிப் பிடிச்சிருந்தது அப்படின்னா கண்டிப்பாக நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள்.
அடுத்த டிப் என்னென்னு கேட்டிங்கன்னா, இந்த மாதிரி ஒரு சின்ன வாட்டர் கேன் எடுத்து நான் வந்து மார்க் பண்ணிக்கிறேன். மேலேருந்து கீழே வந்து 2 லைன் மாதிரி போட்டுருங்க. அதுக்கப்புறமா நான் கத்தியை சூடாக்கிட்டு அதை கட் பண்ணிக்கிறேங்க. இந்த மாதிரி தான் மார்க் பண்ணிக்கணும். மேல் பக்கம் மூடியையும் கட் பண்ணிக்கிறேங்க. நீங்கள் கத்தியை சூடாக்கிட்டு கட் பண்ணும்போது அதுக்கப்புறமா நான் வந்து மார்க் பண்ணதை கட் பண்ணி காட்டுறேன். கட் பண்ணியாச்சு. இதை நம்ம எதுக்கு யூஸ் பண்ண போகிறோம் அப்படின்னா, கப்ஸ்லாம் வைக்கிறதுக்கு தான் யூஸ் பண்ண போகிறோம். இந்த மாதிரி புடி வச்ச கப் வச்சுருந்தீங்கன்னா இந்த மாதிரி கூட வச்சுக்கலாங்க. நான் சின்ன வாட்டர் கேனில் வச்சுருக்கனால 3 கப் தான் வைக்கிறேன். பெரிய வாட்டர் கேன் கட் பண்ணிங்க அப்படின்னா எத்தனை கப்ஸ் வேணாலும் இதில் வந்து ஸ்டோர் பண்ணிக்கலாங்க. இந்த டிப் பிடிச்சிருந்தது அப்படின்னா கண்டிப்பாக நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். அதுக்கு அடுத்த டிப் என்னென்னு கேட்டிங்கன்னா, இந்த மாதிரி நான் ஒரு பெரிய வாட்டர் கேன் எடுத்திருக்கேன். இது வந்து ஒயிட் வாட்டர் கேன்னால உங்களுக்கு நல்லா தெரில, க்ரீன் கலர்னால் நல்லாவே பளிச்சுன்னு தெரியும். அதில் என்ன பண்ண போகிறேன் அப்படின்னா, மூடிக்கு கீழ்ப்பக்கம் இருக்குது பாருங்கள், அது வந்து ரவுண்ட் மாதிரி போட்டிருக்கேங்க. அதுக்கு கீழ்ப்பக்கம் வந்து வரி குதிரை மேலே உள்ள கோடு மாதிரி கோடாக போட்டுக்கிறேங்க. எத்தனை கோடு வேணாலும் போட்டுக்கலாங்க. கொஞ்சம் அகலமாக இருந்ததுன்னா நல்லாவே இருக்கும், நம்மளுக்கு கட் பண்ணுறதுக்கு ஈஸியாக இருக்கும். நான் எப்படி போட்டிருக்கேன் பாருங்கள், அந்த மாதிரியே கத்தியை சூடாக்கிட்டு கட் பண்ணி முடிச்சாச்சு பாருங்கள். கட் பண்ணிட்டேன். இப்போ வந்து கீழே 2 மார்க் பண்ணி காட்டுறேன் பாருங்கள். அதில் வந்து 2 மூடி இருந்ததுன்னா க்ளூகன் போட்டு ஒட்டிட்டு அதில் மூடி கூட போட்டு வச்சுக்கலாம். ஸ்டாண்ட் மாதிரி இருக்கும். இந்த பக்கம் ரவுண்ட் மாதிரி போட்டிருக்கோம் பாருங்கள், அதில் வந்து ஸ்பூன்ஸ் வச்சுக்கலாம். இந்த பக்கம் வரி குதிரை மேலே உள்ள கோடு மாதிரி இருக்குது பாருங்கள், அதில் சின்ன சின்ன பிளேட் கூட நம்ம ஸ்டோர் பண்ணிக்கலாம். இந்த டிப்ஸ் பிடிச்சிருந்தது அப்படின்னா கண்டிப்பாக நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். வாட்டர் கேன்ஸ்லாம் வச்சு பார்த்த 8 ரிவ்யூஸ் ஐடியா உங்களுக்கு பிடிச்சிருந்தது அப்படின்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். நிலாஸ் 360க்கு சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க. அடுத்த ஒரு புது வீடியோவில் சந்திக்கலாம். பாய் ஃப்ரெண்ட்ஸ்.